ஓம் சாய்ராம். அனைத்து சாய் சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் பாபா எனக்கு குழந்தை வடிவில் சிலையாக கிடைச்சாங்க. அந்த நிகழ்ச்சி என்னங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்கலாம். நான் டெய்லியும் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக தான் ஆஃபீஸ்க்கு போகணும். அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் காலையில் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினை கொஞ்சம் நேரம் போட்டிருந்தாங்க சிக்னலுக்காக. அப்போனா எனக்கும் என் பக்கத்தில் ஜன்னலை ஒட்டி இருக்கிற இடத்துல ஒரு சின்ன சாக்கடை இருந்தது. அதை ஒட்டி இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருந்தது. அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு சின்னதாக பாபா சிலை ஒன்று இருந்துச்சு. அதை பார்க்கும்போது பாபா சிலை ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு யோசித்தேன். ஒரு வேளை அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. க்ளீன் பண்ணும்போது ஏதாவது கிடச்சிருக்கும் போல் இருக்குது. அதை எடுத்து மேலே வச்சுருக்காங்களே, பாபா இப்படி தனியாக இருக்காங்களே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அன்னைக்கு போயிட்டேன். அடுத்த நாள் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்கும்போது பார்த்தா அதே பாபா சிலை அங்கேயே இருந்துச்சு. யாருமே அதை எடுக்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை போல் இருக்கு. அங்கேயே இருந்தார். பாபா இப்படி தனியாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு அன்றைக்கும் அலுவலகத்துக்கு போயிட்டேன். 3வது நாளும் வந்துகிட்டே இருந்தேன். ஆனால் வரும்போதே எனக்கு என்ன தோணுச்சா, இன்றைக்கும் பாபா அதே இடத்துல இருந்தாங்கன்னா நம்ம பாபாவை எடுத்துக்கணும், நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கணும், நம்ம கூட வச்சு பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் பாபா இருப்பாங்களா, 3 நாள் ஆச்சு, அதே இடத்துல பாபா இருப்பாங்களா அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடையே அன்றைக்கி ட்ரெயினில் வந்துகிட்டே இருந்தேன். எக்மோர் ஸ்டேஷன் வந்தோடனே எட்டி பார்த்தேன், பாபா அதே இடத்துல அங்கேயே இருந்தாங்க. சரின்னு ஓடி போயிட்டு கையை விட்டு அந்த எடுத்து பார்த்தேன். என் கை கேட்டுச்சு. உடனே நான் எடுத்துகிட்டு வச்சுட்டு பாபாவை அந்த க்ளீன் பண்ணதுனால அந்த இடத்துலலாம் ஒரு மண்ணாக இருந்தது. என் பேக்லேருந்து வாட்டர் பாட்டிலேருந்து நல்லா தண்ணி எடுத்து அவரை சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். கழுவிட்டு என் பேக்லேயும் வச்சுட்டு ரயில் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு பொது இடத்துலேருந்து பாபாவை எடுத்திருக்கோமே அப்படின்னு தோணுச்சு. இது சரியா, மற்றவங்களோட பொருளாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துகிட்டு இப்படி போகிறோமே, நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறோமே, இது கரெக்டாக அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. நான் என்ன பண்ணேன்னா, சாய் டிவியில் சாய் சத்சரிதம் அதை எடுத்து ஏதாவது ஒரு எபிசோடை கேட்டால் அதில் ரேண்டமாக என்ன எடுக்கிறேனோ அதில் எனக்கு சில நேரங்களில் நான் எனது கேள்விக்கு ஒரு பதிலோ விளக்கமோ கிடைக்கும். அப்படியும் அதே மாதிரி அன்றைக்கும் எடுத்து கேட்டப்போ கண்டபா கோவிலில் பூஜாரியாக ஷியாமா ஐயா இருந்திருப்பாங்க. அப்போ அவர் கனவில் கண்டபா தெய்வம் என்ன சொல்லியிருக்கேன்னா, கோவிலில் இருக்கிற ஒரு சிலையை எடுத்துகிட்டு வீட்டில் வச்சு வழிபடு அப்படின்னு சொல்லி கனவில் சொல்லியிருப்பாங்க. அந்த எபிசோடு தான் வந்துச்சு. அதை கேட்டவுடனே ஓகே, நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு பாபா நமக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோடு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி ஹாலிடேஸ் வந்ததுனால அந்த பீடத்தில் கொஞ்சம் பழசான மாதிரி இருந்தது. அதுக்கு அழகாக பெயிண்ட் பண்ணி என்னோடய பூஜை ரூமில் வச்சு விநாயகர் சதுர்த்தியிலேருந்து அவருக்கு பூஜையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அந்த பாபா எப்படி இருப்பாங்கன்னா, மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் பாபாவை கொஞ்சம் வயது முதிர்ந்த தோற்றத்தில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இவர் ஒரு குழந்தை வடிவில் ரொம்ப அழகாக கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு ரொம்ப அமைதியான ஒரு தோற்றத்தோடு இருப்பார். அவருக்கு நான் பிரார்த்தனா பாபா அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை எங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா உடனே நான் அவர்கிட்ட பாபா கிட்ட ஒரு 2 நிமிஷம் உட்காந்து, பாபா இதே மாதிரி இருக்குது, கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்பேன். அது என்னோடய பழக்கமாக வச்சுருக்கேன் நான். இது பாபா கிடைச்சாரு, சந்தோஷமாக அவரை கொண்டாடிட்டு இருந்தேன். அதே நேரத்தில் ஆனால் இன்னொரு எண்ணம் எனக்கு வந்துச்சு, எதனால் நமக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும், எப்படி பாபாவை நம்ம எக்மோர் ஸ்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு இன்னொரு இன்சிடெண்ட் ஞாபகம் வந்தது. என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷீரடி நடக்கல அன்னதானத்துக்கு டொனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு நானும் ரொம்ப மிக சிறிய தொகையை தான் டொனேஷனாக கொடுத்துருந்தேன். அப்படி கொடுக்கும்போது அவர் என்கிட்ட ஃபோனில் பேசினார். பாபா என்ன அனுமதி கொடுக்குறாரோ அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அவரோட பிரசாதமாக அப்படின்ட்டு. நான் உடனே அதை பெருசாக இடத்துக்கு சந்தோஷப்படாமல், பாபா ஷீரடியில் இருக்கார், நம்ம எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கோம், அங்கேருந்து அவர் பிரசாதம் நமக்கு தபால் மூலமாக வருமா, கொரியர் மூலமாக வருமா, நம்ம இருக்கிற இடத்துல எப்படி கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு நினச்சிட்டு
விட்டுட்டேன் நான். அப்புறம் திரும்ப கொஞ்ச நாள் கழித்து வேறு ஒருத்தர் மூலமாக வந்து பாபா கிட்டேருந்து அவங்களுக்கு பிரசாதம் வந்திருக்கு, பாபாவோட ஃபோட்டோ ஊதியெலாம் கிடச்சிருக்குன்னு கேள்விப்பட்டப்ப, அச்சச்சோ நம்ம நம்பிக்கை இல்லாமல் இப்படி யோசித்ததுனால தான் நமக்கு பாபா கோவிலேருந்து பிரசாதம் அனுப்பி விடலை போல் இருக்கு அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஏக்கம் மட்டும் தோணுச்சு. அதையும் நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். ஒருவேளை நம்ம ஆசைப்பட்டு ஏக்கமாக இருந்ததுனால தான் பாபா வந்து நமக்கு இப்படி ஒரு சிலை ரூபத்தில் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படின்றத நானே ரிலேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். அது கரெக்டாக என்னன்னு தெரியாது, ஆனாலும் ஓகே, இந்த சம்பவத்துக்கு அந்த சம்பவத்தையும் தொடர்படுத்தி நான் சந்தோஷப்பட்டு பாபாவை எங்கள் வீட்டிலே வச்சு வழிபட்டுட்டு வரேன். அதே நாளில் இன்னொரு நிகழ்ச்சியும் நடந்தது. நான் வந்து பாபா மேலே மண்ணாக இருந்ததுனால சிலையை கழுவுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்பட்டதுனால என்கிட்ட இருந்த தண்ணி எல்லாமே காலி பண்ணிட்டேன். அவர் கழுவி வச்சுட்டு அப்புறம் என் கையை கழுவுறதுக்கு எனக்கு தண்ணி இல்லை. பக்கத்தில் இருந்த ஒரு மேடத்திட்ட கேட்டப்போ அவங்க பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க பெருசாக கண்டுக்கல. உடனே பக்கத்தில் இருக்கிற மேடம் என்ன பதில் சொன்னாங்கன்னா, வீட்டிலேருந்து சாப்பாடு தூக்கிட்டு வர உனக்கு தண்ணி எடுத்துன்னு வர தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. நான் தண்ணி தீர்ந்து போனதெல்லாம் அவங்க கவனிக்கல போல் இருக்கு. திடீர்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லவும் எனக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் முன்னாடி இதை சொன்னதுனால ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. நான் அமைதியாக கர்ச்சீப் எடுத்து கையை மட்டும் துடைச்சிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ஆனாலும் என்னடா பாபாவை நம்ம எடுத்துகிட்டு வரும்போதே திட்டு கிடைக்குது, நமக்கு தெரிஞ்ச மேடம் ஆனால் ரொம்ப பழக்கம் இல்லாட்டினாலும் ஏன் இப்படி அவங்க பேசுனாங்க அப்படின்னு எனக்கு ரொம்பவே மனசு சங்கடத்தோடு வந்தேன். அப்புறம் திரும்பவும் வந்து அடுத்தடுத்து படிக்கும்போது கேட்கும்போது என்ன கேள்விப்பட்டேன்னா, பாபா வந்து ஒரு புதிய செயலை தொடங்கும்போது என்ன பண்ணுவார்னா, மற்றவங்கள திட்டுவார். அந்த திட்டு வந்து ஒரு ஆசீர்வாதம் மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, பாபா நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த மேடம் மூலமாக திட்டு கிடச்சது கூட அது ஒரு ஆசீர்வாதம் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஜெய் சாய்ராம்.